வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு சாம்பார் வகை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் சாம்பாருக்கு ரொம்ப பொருத்தமான காய்கறிகளான ஒரு 5 காய்கறிகளை வச்சு தான் நம்ம இந்த சாம்பார் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பார் வச்சிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு சேர கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அந்தந்த சீசனில் கிடைக்கும்போது நமக்கு கிடைக்கிற அன்றைக்கி நம்ம இதை போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சாம்பார் நிஜமாலுமே ரொம்ப அருமையான வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதில் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, அதையும் இப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகக்கூடிய காய்கறிகளை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். எல்லா காய்கறியும் ஒரு சேர சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய்கறி பார்த்திங்கன்னா பலாக்கொட்டையும் சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். சுண்டைக்காயும் ரொம்ப நல்ல ஒரு நீங்கள் தனியாகவே வெறும் சுண்டைக்காய் மட்டுமே போட்டு வச்சு சாம்பார் வச்சா கூட அது கூட ரொம்ப நல்ல வாசனையாக தான் இருக்கும். இப்போ சுண்டைக்காய் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கு இந்த நம்ம முதல்ல சேர்த்தக்கூடிய காய்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒரு 1/4 பாகத்துக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மற்ற காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ முருங்கைக்காய் உள்ளே சேர்த்துட்டேன். முருங்கைக்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் தான். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்றேன். வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல காய்கறிகள்லாம் நல்லா வேகிறக்கும் மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்போ காயெல்லாம் நல்லா 3/4 பாகமே நல்லா நமக்கு வெந்துருச்சு. அந்த காய்கறிகள் வேக வேக அந்த முருங்கைக்காயோட சாரெலாம் அதில் உள்ளே இறங்க தான் அந்த சாம்பாரோட மனம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய குழம்பு வகைகள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் குழம்பு ரெசிப்பியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விரத நாட்களில் வைக்கக்கூடிய சாம்பார்லேருந்து நிறையா ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தேவையோ, ரொம்ப சிலருக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும். பட் உங்களோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை திக்னஸ் கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம கலந்து விடும்போது கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் நேரம் திக்காகும். சில நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சதும் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பதத்துக்கு நீங்கள் குழம்பு நிறுத்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்திருக்குது குழம்பு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எப்போதுமே கடைசியாக சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்தாக்கா ரொம்ப சீக்கிரத்தில் கரைஞ்சிரும். மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தாக்கா போதும் குழம்பு கொதிக்கிறதுக்கு. அதோட ஒரு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு, சின்ன மூடியில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு அதில் சோம்பு சேர்த்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி அளவுக்கு வரட்டும் குழம்பு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாங்காயும் ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. அந்த நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கூட மாங்காய் முழுசாக வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். நார்மலாக எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு,
பெருங்காயத்தூள் அதோட கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னாக்கா நமக்கு சூப்பரான கமகமன்னு அருமையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போயே வந்து வாசனை செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.